வணக்கம் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி கோட் நம்பர் 504 வெக்டர் கால்குலஸ் அதில் ஒரு 10 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால் நம்ம ஓவராலாக லைட்டாக பார்த்துட்டு அடுத்து மூவ் பண்ணலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஒரு பைங்கிற வேல்யூக்கு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட மேக்ஸிமம் என்ன, அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். என்னென்னா மேக்ஸிமம் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் டெல் பை கண்டுபிடிச்சோம்னா போதும், அதுதான் மேக்ஸிமம். அடுத்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்களே. ஸோ அந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா டெல் பை கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் ஆஃப் டெல் பை கண்டுபிடிச்சோன்னா அதோட மேக்ஸிமம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே பார்த்து போட்டுருவோம். டெல் பை கண்டுபிடிச்சிட்டோம், பாயிண்ட் கொடுத்ததுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து அதோட டைரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா இந்த டெல் பை எப்படி எழுதுனா போதும், மேக்ஸிமம் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதாவது மாடுலஸ் வேல்யூ, டிட்டர்மினன்ட் இல்லை மாடுலஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவோட டைரக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட கிரேட்டஸ்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் அதே தான், முந்தின அதே சம் மாதிரியே தான், முந்தின ப்ராப்ளம் மாதிரியே நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெல் பை கண்டுபிடிக்கிறோம். அதோட டைரக்ஷன்னா இது கிடையாது, இதுதான் 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர், அதுதான் டைரக்ஷன். அடுத்து கிரேட்டஸ்ட் டைரக்ஷன் டெரிவேட்டிவ்ங்கிறது டெல் பை. அடுத்து யூனிட் வெக்டர் நார்மல் இருக்காங்களே, யூனிட் வெக்டர் நார்மல் அப்படின்னா டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை, இது கண்டுபிடிச்சா போதும். நமக்கு டெல் பை கண்டுபிடிக்க தெரியும். இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்கிறேன், நம்ம டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. இப்போ இந்த ப்ராப்ளம் படி நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல் எஃப் பை மாடுலஸ் ஆஃப் டெல் எஃப். இது எஃப் தான் எடுக்கணும், இல்லை பையன்னு எடுக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், டெல் எஃப் கண்டுபிடிச்சிடுவோம். அப்புறம் பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால இதை போட்டுக்கலாம். அடுத்து டெல் எஃப் மாடுலஸ் ஆஃப் டெல் எஃப் எடுக்கிறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூனிட் நார்மலுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் எஃப் பை மாடுலஸ் ஆஃப் டெல். இதில் மாடுலஸ் இல்லை, நம்ம போட்டுக்கிறோம். இதுவும் அதே தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூனாலே மாடுலஸ் டெல் பை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 15th சம்மு அதே தான், டைரக்ஷன் டெரிவேட்டிவ். அடுத்து மேக்ஸிமம் இந்த டைரக்ஷன் பேரலல் டு அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு இது மட்டும் கேட்டிருக்காங்க. இது மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். இப்போ என்ன செய்கிறோம்னா டெல் பை கண்டுபிடிச்சிக்கிறோம், பாயிண்ட் கொடுத்ததுனால அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, டெல் பை என்ன செய்யலாம், அந்த 2i வெக்டர் ப்ளஸ் k வெக்டருக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பேரலல் அப்படின்னாலே நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதோட காம்போனன்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல். காம்போனண்ட்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதோட காம்போனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டெல் பையோட காம்போனண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல ஒரு 2i ப்ளஸ் k, அதோட. அப்போது இதில் டெல் பையில் என்னெல்லாம் இருக்குது, 2a இருக்குது, 4b இருக்குது, -2c இருக்குது. அது எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதும்போது iக்கு 2 இருக்குது, jக்கு இல்லை, ஸோ 0, kக்கு 1 போடுறோம். இப்போ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். 2a/2 4b/0 -2c/1. இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு வேல்யூ கிடைக்கும், ஏங்கிறது 1, அப்புறம் b 0 -2c, அதாவது இப்படியே போட்டுக்கலாம். 2a = 2 அப்படின்னா a 1, 4b = 0னா b = 0, -2c = 1னா c என்னது மைனஸ். சி வேல்யூ மட்டும் செக் பண்ணிக்கணும், கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். காம்போனண்ட் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்கு -1/2 வருங்க. சரி, இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் 15 ப்ராப்ளம், அதாவது 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். இன்னொரு 5 ப்ராப்ளம்ஸ் அதே மாடல் அப்படியே இருக்கும். அதனால் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா யூனிட் நார்மல் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் நார்மல்னால என்ன, டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படி கண்டுபிடிச்சா போதும். இங்கே எஃப் போட்டு டெல் எஃப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நினச்சிருக்காங்க மாடுலஸ் ஆஃப் டெல் எஃப் போட்டுருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் போட்டுட்டு ஒன்றா போடும். இங்கேயும் அதே தான். நான் இங்கே எஃப் கொடுத்ததுனால நான் எஃப்னு எழுதியிருக்கேன். ஸோ யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் கேட்டாலே இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுதான் ஃபுல்லாகவே.
இங்கேயும் அதே தான், எஃப் டெல் எஃப், அப்புறம் அதுக்கு மாடுலஸ் ஃபார்முலா சொல்யூஷன் தான். இங்கேயும் அதே தான், எஃப் டெல் எஃப், அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் டெல் எஃப், யூனிட் நார்மல்ங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் நார்மல் வெக்டர், அதுவும் அதே மாடல் தான், இதுவும் அதே தான். இது என்ன அப்படின்னா 5 ப்ராப்ளமே சேம் மாடல், இந்த ஃபார்முலாவில் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நம்ம செஞ்சிடலாம், பார்த்துடலாம். இதே மாடல் தான். ம் 21 பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.